அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க, எந்த ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட போய் சொன்னாலும் சரி, 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தான் இவங்க செயல்படுவாங்க. இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க எந்த ஒரு சொல்லையும் எந்த ஒருத்தர்கிட்டையும் சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தனுசு ராசிக்காரர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை சமாளிப்பது எப்படி, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் கற்றுக்கொள்றது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது, குருவின் வழிகாட்டுதல், தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்கள், தன்னம்பிக்கையோட இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமாக மகிழ்ச்சியாக இருப்பது, நல்ல எண்ணங்களை மனதில் விதைப்பது, நல்ல சக்தியை பற்றி நினைப்பது போன்றவற்றை பற்றி தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. உலகத்துல யாராவது ஒருவர் நம்ம வழிநடத்தினா நம்ம சீக்கிரமாவே முன்னேற முடியும். பணக்காரர்கள் வரிசையில இருக்கிறவங்க யாரோ ஒருவரால வழிநடத்தப்பட்டவராதாங்க இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நிம்மதியாக தூங்கி எந்திரிங்க. ஏதாவது ஒரு பாடம் கத்துக்க போறோம் என்ற நம்பிக்கையோடு நீங்க தினமும் எந்திரிக்கணுங்க. எந்த பாடத்தை எடுக்க போகிறோம் என்று பிரபஞ்சத்தை பார்த்து கேள்வி கேட்டுட்டு எழுந்தா அந்த நாளை நிம்மதியா நம்மளால கடக்க முடியுங்க. மரணத்தை பற்றி தெரிந்து கொண்டா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா ஒரு இலக்கு கிடைத்தா நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம். எதிர்மறையான வார்த்தைகள் வரும் இடத்திலிருந்து ஒதுங்கி வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை சவாலாக ஏற்றி நிம்மதியோட எந்திரிங்க. வாழ்க்கையில குருவின் வழிகாட்டுதல் அவசியங்க. குரு பகவான் வக்ரத்தில் இருந்து நிவர்த்தி அடைகிறதுனால வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. தனுசு ராசிக்காரங்க உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க. எது உண்மை எது பொய் என்று தெரியாம புலம்புறாங்க. குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தியாகும் இந்த காலகட்டத்துல ஒரு புது வழிய காட்டுறாரு. இதுவரைக்கும் உனக்காக வாழ்ந்த நீ இனிமே உன் குடும்பத்துக்காக வாழ போற, உன்னை நம்புனவங்களுக்காக வாழ போற, செலவு பண்ணி சந்தோஷப்பட போற என்று குரு வழிகாட்டுறாருங்க. குடும்பத்துக்காக ஆசைப்படும் போது 1 ரூபாய் அதிகமா கிடைக்கும். காலத்தை கணிக்க முடியாது. கிரகங்கள் கணிக்கக்கூடிய மனிதனால கூட கடவுளை கணிக்க முடியாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் நேரடியா ஆசீர்வாதம் பண்ண காத்துட்டு இருக்காரு. மனசுல இருந்த சின்ன சின்ன ஆசைகள் பெரிய ஆசைகளாக மாறப்போகுது. எதற்கும் பயப்பட வேண்டாம். தைரியமா இறங்குங்க. ஒதுங்கி இறங்க வேண்டாம். ஒய்யாரமா வந்து நில்லுங்க. சபை உங்களை பாராட்ட போகுது. தனுசு ராசிக்காரங்க பல பேருக்கு உங்களுடைய திறமைகள் பளிச்சிட போகுது. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ வாங்கிக்க போறீங்க. பிடிச்ச வாழ்க்கைய வாழ போறீங்க. பிடிச்ச மாதிரி செலவு பண்ண போறீங்க. மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல வெற்றியும் உண்மையான எண்ணங்களும் ஜெயிக்கும். மகிழ்ச்சியாக இருக்க கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்க. வியாழக்கிழமை சிவபெருமானையும் விநாயகரையும் இணைந்து வழிபாடு பண்ணுங்க. என்னைக்குமே தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்க. வாழ்க்கையில பல தொந்தரவுகள் வரும், மன அழுத்தங்கள் வருத்தங்கள் வரும். நல்ல சக்தியை பற்றி நீங்க நம்ம நினைப்போம். நல்லவர்களோடு பேசுறது, நல்லத பேசுறது, நல்லது நினைக்கிறது. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசுல நினைக்கிற எண்ணங்களுக்கு பலம் அதிகமாயிருக்கு. எண்ணத்துல நல்ல விதைய போடுவோம். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த
வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அரசியல்வாதிகள் சீரான பலன்களை எதிர்பார்க்கலாம். மாணவ மணிகள் சிகரத்தை எடுத்து படிக்க போறீங்க. உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும். வழக்கு விவகாரங்கள் மேலும் தள்ளி போகும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மனசுல சுய நம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வாங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வருவாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எதிலும் கவனமாக பேசுறது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். குடும்பத்துல இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோகும்படியான சம்பவங்கள் உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மைகளை தரும். பிள்ளைகளின் கல்வியில கவனம் தேவை. வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு. உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கெட்ட கனவுகள் தோன்றும். நெருக்கடியான நேரத்துல உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மனசுல நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடிகள் குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கலாம். வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் வீண் விமர்சனமாதாங்க இருக்கும். உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தியால பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. தனுசு ராசிக்கார அன்பு உள்ளங்களே, குரு உங்கள் ராசியின் அதிபதி. அதனால வக்ர நிவர்த்திக்கு பிறகு அதிர்ஷ்டம் மீண்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க.
நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். மேற்படிப்பு, போட்டித் தேர்வுகள், புதிய திறமைகள் கற்க நல்ல நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. திருமண வாய்ப்புகள் விரைவாக முடியும். குடும்பத்துல அமைதி அதிகரிக்கும். வேலை மாற்றம், பதவி உயர்வு, புதிய திட்டங்கள்ல வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. குரு ஆன்மீக கிரகம் அப்படிங்கிறதால பக்தி, யோகா, தியானம் போன்றவற்றில் உங்களோட ஈடுபாடு அதிகரிக்க போகுதுங்க. பணவரவு உயரப்போகுது. உங்களோட சேமிப்பு அதிகரிக்க போகுது. கடன் சுமை குறைய போகுது. வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. தொழில லாபம் அதிகரிக்க போகுது. புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. கல்வியில முன்னேற்றம், தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் பெற போறீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பயணங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண யோகம் உண்டாகும். குடும்ப அமைதி அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு மேம்பட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்க போகுது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மன அமைதி கிடைக்க போகுது. நம்பிக்கை அதிகரிக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. நோய்கள் எல்லாம் கால் நீராய் கரைஞ்சு போக போகுது. உங்களோட ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்க போகுது. கோவில் தரிசனம் அதிகரிக்க போகுது. நல்ல முடிவுகள் எடுக்கும் உங்களோட திறன் அதிகரிக்க போகுது. சிந்தனைக்கு தெளிவு கிடைக்க போகுது. உங்களோட எதிரிகள் எல்லாருமே பலவீனமா மாறிடுவாங்க. வழக்குகள் சாதகமா முடியும். வீடு வாங்க வாய்ப்புகள் வரும். வாகனம் வாங்க வாய்ப்புகள் வரும். முதலீடுகள்ல லாபம் கிடைக்கும். புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சமூக மரியாதை உயரும். பேச்சுத்திறன் மேம்படும். களத்திறமை வெளிப்படும். தலைமைத்துவம் அதிகரிக்கும். வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சுய நிகழ்ச்சிகள் நிறைவேறும். வாழ்க்கை நிலை உயர்வு பெறும். உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக இந்த காலகட்டத்துல மாற்றமடைய போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.